ரோசாப்பு என் மக சரோஜாக்கு வர புதன்கிழமை வளகாப்பு வச்சிருக்கோம். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்த ரோசாப்பு. நீ குடும்பத்தோட வந்துரு. சரி, சரோஜாவோட வளகாப்புல நான் இல்லாமல கண்டிப்பா நானே பிள்ளையில வந்துருவோம். சரி ரோசாப்பு, கொஞ்சம் முன்கூட்டியே வந்துரு. சமையல் எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு. சரி சரோஜம்மா, வந்துரு. வாங்க ஓனர்மா, வாங்க வாங்க சம்மந்தி. சம்மந்தி, என் மகளுக்கு வளகாப்புல அதான் ரோசாப்பு கூட வந்திருக்கேன். அதான் சொன்னேன் சம்மந்தி, என் மக வளகாப்புக்கு கூப்பிட வந்திருக்கேன். கல்யாணத்தை தான் யாருக்கிட்டையும் சொல்லாம முடிச்சுக்கிட்டா. இதுக்காது 4 வீட்டை கூப்பிட்டு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் சம்மந்தி, அதை கூப்பிட வந்தேன். 3வது மாசம் வளகாப்புக்கு தான் நீங்க கூப்பிட்டு செஞ்சிட்டிய. இதுக்கு நான் செய்யறதுனால கூப்பிடாம இருக்க முடியாதுல்ல. அதான் ரோசாப்பு வந்து கூப்பிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டிய. சரி ஓனர்மா, நீங்க கூப்பிடலாம் வந்துருவேன். சரோஜம்மா, என்ன ஓனரமா ஒரு மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு போறவ? அது வளகாப்புக்கு பிறகு சரோஜாவே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னாவ. ஆனா நான் கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன். அதுக்குதான் கொஞ்சம் கோவத்துல இருக்காவ ரோசாப்பு. ஓ அப்படியா? இது வழக்கம் தானே, எல்லாரும் கூட்டிட்டு தானே போவ, விட்டுட்டா போவ. அது அவியலுக்கு தெரியல. மருமவளை கூடயே வச்சு பாத்துக்கிடணும்னு ஆசைப்படியாவ. அதே ஆசை எனக்கு இருக்காதா, என் பிள்ளைய நான் கூட வச்சு பாத்துக்கிடணும்னு. நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன். அதான் என் மேல கோவமா இருக்காவ. ஓ அப்படியா? சரி சரி. ஆனாலும் வீடு வீடு அழைக்க வந்திருக்காவ பத்தியா? ஆமா, ஓனர்மா எந்த விசேஷம் நடந்தாலும் என்னையும் கூப்பிடாம இருக்க மாட்டாவ, அதான் கூடக்கு வந்திருக்காவ. சரி ரோசாப்பு, வந்துரு. இன்னும் நிறைய வீட்டுக்கு போய் கூட வேண்டி இருக்கு, பாத்துக்கடா. போயிட்டு வரேன். சரி சரோஜம்மா, போயிட்டு வாங்க. சம்மந்தி, சரோஜாக்கு வர புதன்கிழமை வளகாப்பு. நீங்க கண்டிப்பா வந்துருங்க. சரி சம்மந்தி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது சம்மந்தி? சரோஜாக்கு 3வது மாசம் ஒரு தடவை வளகாப்பு பண்ணியே, இப்ப 7வது மாசம் ஒரு தடவை வளகாப்பு பண்ண போறிய. என் மக குழந்தையும் மாசமா இருக்காள்ல, அவளுக்கு எத்தனை தடவை வளகாப்பு பண்ணலான்னு இருக்கிய? 3வது மாசம் சரோஜாக்கு நீங்க தானே பண்ணிய சம்மந்தி. குழந்தை கூட என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாளே. சம்மந்தி, நீங்க என்ன பேசுறீன்னு எனக்கு புரியல. உங்க வீட்டுல இருக்க சின்ன மருமவளுக்கு 3வது மாசம் வளகாப்பு பண்ணி பாப்பிய. என் மாவா உங்களுக்கு மூத்த மருமவா, அவளுக்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டீங்களோ? ஐயோ, சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? சாரஜாக்கு ஆனந்துக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலல, அதனால தான் வளகாப்பு நல்லா பெருசா பண்ணனும். இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க என்ன சொன்னாலும் இது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரோஜா மாசமானதுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு சும்மா சும்மா வளகாப்பு பண்ணிட்டு இருக்கிய. என் மக உங்க வீட்டோட மூத்த மருமவா, அவளுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி பரவாயில்ல சம்மந்தி, 3வது மாசம் நீங்க வளகாப்பு பண்ணுங்க, 7வது மாசம் நான் பண்ணியே. நீங்க பண்றது மட்டும் நியாயமா இருக்க சம்மந்தி? என் பிள்ளைக்கு ஒண்ணும் அவளுக்கு ஒண்ணும் பாக்குறீங்களே இருக்கு. இந்த ஊருக்குள்ள நாளைக்கு என்னையதான் பார்த்து 4 கேள்வி கேட்பாவ. என்னையா சின்ன மருமகளுக்கு மட்டும் பார்த்து பார்த்து செய்யாவ, உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு. நான் அவியலுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன்? ஒருத்தையும் போய் நான் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா? சில பேர் காதுல படுற மாதிரி பேசுவாவ, சில பேர் முதுகுக்கு பின்னாடி பேசுவாவ. எல்லாருக்கிட்டையும் என்னால போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சம்மந்தி. நீங்க ஒரு மருமகளுக்கு ஒண்ணு செஞ்சா இன்னொரு மருமகளுக்கும் அதே மாதிரி செய்யணும். ஒண்ணு வச்சு ஒண்ணு பாக்காதங்க. செய்யற மாதிரி என்ன இருந்திருந்தாதான் நீங்க 2வது மருமகளுக்கு வளகாப்பு பண்ணியிருக்கணும். அவளுக்கு பண்ணிட்டு இவளுக்கு பண்ணலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாவ சம்மந்தி? என் மகளுக்கு 3வது மாசம் வளகாப்பு பண்ணணும். சரி சரி, சாரதா பிள்ளைக்கு வளகாப்பு முடியட்டும். அதுக்கு பிறகு அத பத்தி
இங்க பாருங்க சம்மந்தி, யோசிச்சுட்டு அதனால விட்டுறலான்னு நினைக்காதுங்க. கண்டிப்பா என் மகளுக்கு 3வது மாசம் அவளுக்கு பண்ண மாதிரி பண்ணியே ஆகணும். நீங்க சிம்பிளாலாம் பண்ணலான்னு நினைச்சிடாதுங்க. எப்படி மண்டபத்துல வச்சு பண்ணீங்களோ அதே மாதிரி என் மகளுக்கும் மண்டபத்துல வச்சு பண்ணணும். எப்படி அவங்க போட்டோலாம் எடுத்தாங்களோ அதே மாதிரி என் மகளுக்கும் போட்டோ எடுக்கணும். அந்த போட்டோ கல்யாணத்துல எடுக்கலன்னா ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டாவே. என்ன பேசுறீங்க நீங்க? சொல்றது புரியுதா இல்லையா? அவளுக்கு இவளுக்கு வித்தியாசம் இல்லையா? நான் எவ்வளவு செலவு பண்ணி என் மூத்த மகனுக்கு கல்யாணம் முடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். என் இளைய மகனுக்கு நான் ஒண்ணுமே செய்யல. அதனால தான் அந்த போட்டோ ஷூட்லாம் வச்சிருந்தேன். நீங்க திரும்பவும் ஒரு செலவு இழுத்து விடாதீங்க. ஏற்கனவே நிறைய செலவு பண்ணியாச்சு. 7வது மாசம் சிம்பிளா ஒரு வளகாப்பு பண்ணினாலே போதும். அப்புறம் ஊருக்குள்ள எல்லாரும் அகிலாண்டேஸ்வரி மருமகளுக்கு ரொம்ப தான் பணம் காட்டியா பாழுவேன். இங்க பாருங்க சம்மந்தி, என் மகதான் உங்க வீட்டோட மூத்த மருமவா. அவளுக்கு தான் நீங்க கிராண்டா செஞ்சிருக்கணும். இல்லையா 2 மருமகளுக்கும் செய்யாம விட்டுருக்கணும். நீங்க எப்படி ஒரு மருமகளுக்கு ஒன்று செஞ்சுட்டு இன்னொரு மருமகளுக்கு சும்மா விடுவிய? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என் மகளுக்கும் 3வது மாசம் வளகாப்பு பண்றீங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும் சொல்லிவிட்டேன் சம்மந்தி. சரி சரி, நீங்க வளகாப்புக்கு வந்துருங்க. எதுவா இருந்தாலும் பேரவு பேசிக்கிடுவோம். குழந்தம்மா, வாங்க வாங்க. என் மகளுக்கு வர புதன்கிழமை வளகாப்பு வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்துருங்க. நானே கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டுட்டு இதுல நிக்கேன். பரவாயில்ல சம்மந்தி, நாங்க தானே இந்த வளகாப்பு நடத்தியோ, அதனால நான் கூப்பிடுறது தான் முறை. என்ன முறை? என் வீட்ல தானே வளகாப்பு நடக்கு. அப்ப நான் தானே கூப்பிடணும். யார் கூப்பிட்டா என்ன சம்மந்தி, எல்லாம் ஒண்ணு தானே. 2 பேரும் கூப்பிடுவோம். குழந்தம்மா, வளகாப்புக்கு வந்துருங்க. சரி சரோஜம்மா. எல்லா மாதிரியும் சரியா செஞ்சிட்ட மாதிரி தான் இதுக்கு ஆடிக்கிட்டு தெரியாவே. ஏன் மருமகளுக்கு ஏன் வீட்ல வச்சு வளகாப்பு நடக்கு? இதுக்கு இவிய கூப்பிட்டதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப தான் பண்ணியாவே. வளகாப்பு முடிஞ்சோடனே எப்படி இவிய கூட்டிட்டு போறாவன்னு நானும் பாக்க சரோஜாவே. சம்மந்தி, என்னாச்சு சம்மந்தி? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, வளகாப்பு பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க வந்துருங்க. சரி சம்மந்தி. என் வீட்டுக்கு வந்திருக்க 2 சம்மந்திகள் மட்டும் விடா கண்ணியிலும் கொடா கண்ணியிலுமா தான் இருக்காள்வே. ஷில்பா, என் மகளுக்கு வர புதன்கிழமை வளகாப்பு. மறக்காம குடும்பத்தோட வந்துரு. சரிக்கா. என்ன உங்க மகளுக்கு ஓயாம வளகாப்பு வைக்காவே? அது வந்து ஷில்பா 3வது மாசம் அவ மாமியார் பண்ணாவே. இப்ப 7வது மாசம் ஆயிட்டுல நான் பண்ணியே. அப்படியாக்கா? இது மட்டும் தானே, இல்ல 9வது மாசம் ஏதாவது வளகாப்பு இருக்காக்கா? சீச்சி, 9வது மாசம்ல எந்த வளகாப்பு இல்ல. 7வது மாசம் மட்டும்தான். இல்ல வாயாம வளகாப்பு வைக்கிறீங்களே, அதான் கேட்டேன். சரி ஷில்பா, கண்டிப்பா வந்துரு. சரிக்கா, வந்துறியே. வந்துட்டாவல எனக்கு முன்னாடி. வார இடத்துக்குலாம் வந்துறியாவ. வாங்க அகிலாண்டேஸ்வரி அக்கா. என்ன விஷயமா வந்தீங்க? என் மருமகளுக்கு வர புதன்கிழமை வளகாப்பு வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்துருச்சுப்பா. சரிக்கா, வந்துறியே. சம்மந்தி, நான் சொல்லிட்டேன் சம்மந்தி. நீங்க வந்து சொல்றதே முதல்ல தப்பு. என் வீட்ல நடக்கிற விசேஷத்துக்கு நான் தான் எல்லாரையும் வந்து கூப்பிடணும். போற வீட்டுக்குலாம் எனக்கு முன்னாடியே போயிடுறீங்களே, என்ன நியாயம் இது? சம்மந்தி, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்கிடாதுங்க சம்மந்தி. நான் தான் என் மகளுக்கு இந்த சீமந்தத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் தான் செலவும் பண்ண போறேன். என் மக கல்யாணத்துக்கு கூட நான் எதுவுமே செலவும் பண்ணல, யாரையுமே கூப்பிடவும் இல்லை சம்மந்தி. அவ சடங்கும் அப்படிதான். இந்த ஒரு விசேஷத்தையாவது என் சார்பில் எல்லாரையும் கூப்பிட்டு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சம்மந்தி. இதுக்கோ நீங்க இப்படிலாம் சொல்றது சரியில்லை. அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் கையை கட்டிட்டு பின்னாடி நிக்கணும், நீங்க தான் எல்லா இடத்துலயும் முன்னாடி நிக்கணும் சொல்றீங்களா? அப்படி சொல்லல சம்மந்தி, எல்லாரையும் நானே போய் கூப்பிட்டுக்கிறேனே. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க விடுங்க, எல்லாரையும் நானே கூப்பிட்டுறேன். ஆமா, நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிக்கிட்டே தான் நிக்க வேண்டியிருக்கு. அதையே ஒரு கட்டளைய போடியாவே, நீங்க ஒரு கட்டளைய போடுறீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போய் கூடாம இவிய போய் கூப்பிடுவாங்களாம். நல்லா தான் இருக்கு மாற, நான் தான் கூப்பிடுவேன். சீர்ப்பா, குடும்பத்தோட வந்துரு. சரி அகிலாண்டேஸ்வரி அக்கா. 2 சம்மந்திக்குள்ள மாறி மாறி சண்டல போகுது. இப்படி பிரச்சனையில இருக்கும்போது இந்த வளகாப்பு மட்டும் எப்படி நல்லபடியா நடக்கும்? சாவித்ரி, சாவித்ரி, பாச்சகிளி, வாருங்கள் அகிலாண்டேஸ்வரி அம்மா, வாருங்கள். வாங்க அகிலாண்டேஸ்வரி அக்கா. பாச்சகிளி, நல்லா
போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்காக்கா. எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்கா. சரிம்மா உன் இஷ்டம் போறதுன்னா போன்னு நானும் சொல்லிட்டேன். அப்படியா? வீட்டுக்கு வா பச்சைக்கிளி, உட்கார்ந்து பேசிக்கிட்டு போ, போரே அடிக்காது. சரி அகிலாண்டம்மா, வருகிறேன். மாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாம் நல்லா இருக்கு. சரோஜா குழந்தை எப்படி இருக்கிறார்கள்? நல்லா இருக்கா பச்சைக்கிளி. சரோஜாக்கு வர புதன்கிழமை வளகாப்பு வச்சிருக்கேன். சாவித்ரி குடும்பத்தோட வந்து. சரிக்கா. பச்சைக்கிளி நீ சீக்கிரமா வந்துடணும், சரியா? சரி அகிலாண்டம்மா, கண்டிப்பாக வந்து விடுவேன். சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? பச்சைக்கிளி வீட்டை வக்க அடிக்கடி பா. சரி அகிலாண்டம்மா. என்ன வாரலையேன்னு பார்த்து கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க சொல்லுங்க. சாவித்ரி, வர புதன்கிழமைய மக சரோஜாக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்துருங்கன்னு. சரிக்கா, வந்துறியும். பச்சைக்கிளி, உன்னதான் சரோஜா இப்ப பார்த்தாலும் தேடியா. நீ ஆளா வந்துடணும், சரியாம்மா? சரி சரோஜாம்மா. அப்புறம் சமையலுக்குலாம் ஆள் விடல, நம்ம தான் சமைக்க போறோம். நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். அதுக்கு என்ன வந்துறியும். சரி நான் வரட்டுமா? வளகாப்புக்கு வந்துருங்க. சரி சரோஜாம்மா. எம்மாடி மருமகளே. என்ன அத்தை? ஒரே விசேஷத்துக்கு எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா வந்து கூப்பிடியாவுமா? எதுவும் பிரச்சனை இருக்குமோ? தெரியலையே, வளகாப்பு சென்று பார்த்தால் தான் தெரியும். பெரிய பூகம்பம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஐயோ,